நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் நிகழ்ச்சி நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. பல்வேறு மாநிலங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் செயல்பட்டு வரும் பொறியியல் கல்லூரியில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2024 நிகழ்ச்சி டிசம்பர் 11 மற்றும் 12 ஆகிய 2 நாள்கள் நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு போட்டி நடைபெறும் அரங்கத்தில் பங்கேற்பாளர்களுக்கு தேவையான கணினிகள், உபகரணங்கள் ஆகியவற்றை நிறுவி வருகின்றனர். சாப்ட்வேர் எடிசன் என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டியில் தமிழ்நாடு, புதுடெல்லி, மேற்கு வங்கம், ஆந்திரா, கர்நாடகா, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, ராஜஸ்தான், பஞ்சாப், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 22 அணிகளிலிருந்து 132 மாணவ மாணவிகள் பங்கேற்கின்றனர். இதுபோன்ற நாடு தழுவிய ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டிகளை நடத்துவதன் மூலம் போட்டியாளர்களுக்கு நமது அன்றாட வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் சில அழுத்தமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு தளத்தை வழங்க முடிகிறது. மத்திய அரசின் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் மாணவர்களின் கண்டுபிடிப்புகளை சமர்ப்பிக்க போட்டிகளை நடத்தி வருகிறது. குமாரபாளையம் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2024 டிஜிட்டல் முறையில் அலைபேசியை பயன்படுத்தி தேர்தல்களில் வாக்காளர்கள் வாக்களிக்கும் முறை, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அனைவரும் பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் போட்டியாளர்கள் தங்கள் தீர்வுகளை வழங்க உள்ளனர். இதுபோன்ற ஹேக்கத்தான் போட்டிகளை தேசிய அளவில் நடத்துவதன் மூலம் மாணவ மாணவிகள் சிறந்த ஆராய்ச்சியாளராகவும் உருவாக முடியும் என்றும், போட்டியின் முடிவுகளிலிருந்து பெறப்படும் தகவல்களை கொண்டு அறிவியல் தொழில்நுட்பங்களை அனைவரும் பயன்படுத்த முடியும் என்றும் கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது எப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும் பொழுது அவங்க படிப்பை தாண்டி ஒரு பிராக்டிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். இன்னைக்கு இந்த பிராக்டிக்கலையும் தாண்டி அவனை நல்லா ஒரு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு முயற்சியாகுங்க. அவங்களோட கிரியேட்டிவிட்டி, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட இனோவேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்க படிக்கிற காலத்திலே கொண்டு வந்து புது புது முயற்சிகளை, புது புது கண்டுபிடிப்புகளை, அது ஏதாவது ஒரு ப்ராடக்டா இருக்கலாம், சாஃப்ட்வேரா இருக்கலாம், மெத்தடா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்கள யோசிக்க வச்சு அதுல வந்து சமுதாயத்துக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை அதுல ஒரு ஃபைனலா ஃபைன் டியூன் பண்ணி இங்க வந்து நமக்கு பிரசன்ட் பண்ண போறாங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இதில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்கள் 4 டீம்களுக்கு பரிசு தொகை, இவை அனைத்தும் ஏஐசிடி மூலமாக எங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. அகில இந்திய அளவில் போட்டிகளை நடத்துவதன் மூலம் தீர்க்கப்பட்ட சவால்கள் சுகாதார பாதுகாப்பு, தளவாடங்கள், ஸ்மார்ட் தொழில்நுட்பங்கள், பாரம்பரியம், கலாச்சாரம், நிலைத்தன்மை, கல்வி, திறன் மேம்பாடு, நீர், விவசாயம் மற்றும் உணவு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், பேரிடர் மேலாண்மை ஆகிய பல்வேறு துறைகளில் அறிவை பெற முடிகிறது என்றும், அதனை சாமானிய மக்களும் பயன்படுத்த தீர்வுகளை கூற முடிகிறது என்றும் மாணவ மாணவிகள் தெரிவிக்கின்றனர். எங்க டீம்ல நாங்க 6 மெம்பர்ஸ். எங்க டீம் டீசென்ட்ரலைஸ்ட் ஓட்டிங் சிஸ்டம் டெவலப் பண்ணியிருக்கோம் யூசிங் பிளாக் செயின் டெக்னாலஜி. இப்போ இருக்க கரண்ட் ஸ்டேட்ல ஓட்டிங் ப்ராசஸ்ல வந்து நம்ம அதிகமாக மணி ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ எங்களோட ப்ராஜெக்ட் மூலியமா டீசென்ட்ரலைஸ்ட் ஓட்டிங் சிஸ்டம்ல வி கேன் ஓட் ஆன்லைன்ல ஓட் பண்றக்கூடிய ப்ராஜெக்ட் தான் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து வி ஆர் கெட்டிங் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். லைக் மற்றவங்களாம் என்ன ப்ராஜெக்ட் பண்றாங்க, வெளியில எப்படி இருக்கு அப்படின்னு எங்களால் பார்க்க முடியுது. ஸோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, வி வில் கண்டக்டிங் இ-ஓட்டிங் சிஸ்டம். ஸோ இங்கே உள்ள எல்லா யூசர்ஸும் ஒரு விர்ச்சுவலாக மொபைல்லே அவங்களோட ஓட்டை போலில் வந்து போஸ்ட் பண்ண முடியும். டிடி தமிழ் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ். கண்ணன்.